ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காயெல்லாம் பறிக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு லென்த் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பாருங்கள். இவ்வளோ வெயில்லையும் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்குது. ஏன்னா காலை மாலை 2 வேளையும் தண்ணி வச்சா கூட இந்த தரை அப்படிங்கிறது வந்து சுத்தமாக காஞ்சி போகுது. அதையுமே தாண்டி இந்த காய்கறியை வந்து இன்றைக்கி நான் அறுவடை பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம். கொஞ்சம் கூட துளி கூட விஷம் இல்லாத நம்ம வந்து உணவுக்காக காய்கறி ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னும்பொழுது நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சூப்பராக கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பயம் இல்லாத கொடுக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற காய்கறி எல்லாமே வந்து மெயினாக நீங்கள் பாருங்கள், கத்திரிக்காயில் வந்து சின்ன சின்ன ஓட்டை அதெல்லாம் இல்லைனாலே நிறைய மருந்து அடித்து தான் அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தியிருப்பாங்க. அதனால காய்கறியில் ஓட்டை இருக்காது. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறியில் அங்கங்கே ஓட்டெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, நம்ம வந்து எந்த விதமான பூச்சி மருந்தும் தெளிக்கல, அப்படியே செடி வச்சும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காயை தான் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க பாருங்க, சூப்பராக கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரத்த உற்பத்தி பண்ணும். வெயில் காலங்களில் வந்து நல்லெண்ணெயில் சமைக்கும் பொழுது இந்த அரிப்பு மாதிரியான அலர்ஜிலாம் இருக்காது. இப்போ தான் நிறைய பிஞ்செல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கீழே இருந்ததில் வந்து இத்தனை காய்கறி பறிச்சிருக்கோம். கத்திரிக்காய் இன்னும் வந்து இந்த வெயிலையும் தாண்டி இந்த அளவுக்கு காய்ங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்குறவங்களுக்கு நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு. கண்டிப்பாக பெரிய விஷயம் தான். எங்கள் சைடில் வந்து ரொம்ப வறட்சி. இங்கே பாருங்கள், அவரு நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். மாடியிலுமே ஒரு 2-3 கத்திரி செடி இருக்குது. இங்கே பாருங்கள், ஆனால் என்னன்னே தெரியல, ஃபுல்லாக மாவு பூச்சி பிடிச்சிச்சு. அதனால் இந்த செடி நம்ம வெட்டி விட்டால் கூட நல்லது தான். ஆனால் காய்களை பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி. செடிகளை வந்து வெட்டி விட்டுடலாம், ஏன்னா அந்த அளவுக்கு மாவு பூச்சிங்க பாருங்க. நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு விதையுமே எடுத்தோம், அதனால நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. இன்னொரு பர்பிள் கலர் கத்திரிக்காய் இருக்கு, இது பாருங்க. வெயில் தாங்கலை சுத்தமாக. அப்புறம் செடிகள் என்ன பண்ணும். இன்னைக்கு ஹார்வெஸ்ட் இதுதான். வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.